அனைவருக்கும் இனிய வணக்கம். வலைத்தமிழ் நடத்தி கொண்டிருக்கும் கதை கேளு நிகழ்வுக்காக அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கதைகள் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதைகளை தாண்டி என்ன பிடிக்கும் அப்படின்னா பாடல்கள், விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு அழகான பாடலோட நிகழ்வுக்குள்ள போயிடலாம். கதை கேளு இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். கேளு பாப்பா கேளு, எழுதாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய பாடல். இதுல ஏராளமான பாடல்கள் இருக்கு. அதுல கேளு பாப்பா கேளு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடலோட இன்றைய நிகழ்வுக்குள்ள போயிடலாம். கேளு பாப்பா கேளு, கேள்விகள் ஆயிரம் கேளு, எப்படி வந்தாய் நீ என்று கேளு, உலகம் வந்தது எப்படி கேளு, கடவுள் என்பவர் யார் என்று கேளு. கேளு பாப்பா கேளு, கடலில் அலைகள் ஏன் என்று கேளு. கேளு பாப்பா கேளு, கேள்விகள் ஆயிரம் கேளு. காற்று எப்படி வீசுது கேளு, பாட்டு எப்படி வந்தது கேளு, மழை எப்படி பெய்யுது கேளு. கேளு பாப்பா கேளு, மலர் எப்படி மலருது கேளு. கேளு பாப்பா கேளு, கேள்விகள் ஆயிரம் கேளு. ரயில் எப்படி ஓடுது கேளு, மயில் ஏன் ஆடுது கேளு. இரவும் பகலும் எப்படி கேளு, நட்சத்திரங்களை பற்றியும் கேளு. கேளு பாப்பா கேளு, கேள்விகள் யாவும் கேளு. விஞ்ஞானம் வளர்ந்தது எப்படி கேளு, மெஞ்ஞானம் என்றால் என்னன்னு கேளு. அஞ்ஞானம் அழிக்க வழி என்ன கேளு. கேளு பாப்பா கேளு, கேள்விகள் ஆயிரம் கேளு. இப்படி நிறைய கேள்வி கேட்க சொல்றாங்களே, ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம குழந்தைங்களை கேள்வி கேட்க விடுறோமா அப்படின்னு அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பள்ளிகளில் ஆகட்டும், வீடுகள் ஆகட்டும், எங்கேயுமே குழந்தைங்களை கேள்வி கேட்க விடுறதே இல்லை. அப்படி கேள்வி கேட்ட குழந்தைகள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்து நிக்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்ட ஒரு பெண்ணை பற்றிய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி கேள்வி கேட்ட பெண் ஒரு சாவித்ரி அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா. அவங்க இப்போ 2024 அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க. அவங்க குட்டி பாப்பாவா இருக்கும்போது அவங்க எப்ப பிறந்தாங்கன்னா 1831 1831ல பிறந்தாங்க. அப்போ அங்க இப்பவே இவ்வளவு பெண்களுக்கு எதிர்ப்புன்னா கல்வி கத்துக்க கூடாது, பெண்கள் வெளியில வேலைக்கு போக கூடாது, இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்போ கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். அப்படி அந்த காலத்துல பிறந்த சாவித்திரிங்கிற ஒரு குட்டி பாப்பா பிறக்கும் போதே என்ன ஆச்சு, அவங்க அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என் பேரு சாவித்திரி. நான் குட்டி பாப்பாவ இருந்தப்ப, நான் பிறந்தப்ப எங்க வீட்டுல எல்லாரும், எங்க சொந்தக்காரங்க எல்லாரும், ஐயோ உனக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்கே, பையன் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எங்க அப்பா சொன்னாங்களாம், பையனா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா தான் வளர்த்துனாங்க. நானும் ரொம்ப தைரியமா தான் வளர்ந்தேன். எங்க அம்மா கூட எனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, நாங்க ரொம்ப கேள்வி வேற எங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது எப்படிப்பா அது எப்படிப்பான்னு சொல்லி தோணான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பா பதில் சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு நாள் என்னாச்சு, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் மரத்து மேல ஏறி விளையாடிட்டு இருந்தான். அப்போ மரத்து மேல ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு. அப்போ அந்த பாம்பு அப்படியே அவனுக்கு பக்கத்துல போய் சுத்தி 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 அவன் பக்கத்துல போயிருச்சு. அவன் இறங்கி வர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நான் வேகமா ஓடி போய் மரத்துல ஏறி அந்த பாம்போட வாலை பிடிச்சு சாயின்னு சுத்தி வீசிட்டேன். ஊர்ல எல்லாம் ஒரே பேச்சு, ஐயோ ஐயோ சாவித்ரி என்ன பண்ணா தெரியுமா, மரத்துல ஏறிட்டா. மரத்துல ஏறினா கூட பரவாயில்ல, அவ பாம்பு வேற கையில பிடிச்சிட்டாமா. இல்ல ஒரு பொட்ட புள்ள மரத்துல ஏறிட்டா, பாம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்போ எங்க அப்பா சொன்னாங்களா, அதனால என்ன, மரம் ஏறினா என்ன தப்பு, நல்லா அது ஒரு வீரம் தானே அப்படின்னு சொன்னாங்களா. இப்படி எல்லாம் தான் நான் வளர்ந்தேன். ஆனா எனக்கு 9 வயசு இருக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமா, எனக்கு 9 வயசு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களாம். அப்போ என்னடா 9 வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, நாங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் 9 வயசுலதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன் நீங்க இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா பாரதியாரு, அவருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரியாதா? அவருக்கு 14 வயசுல கல்யாணம் ஆச்சாம். அவங்க மனைவிக்கு அப்ப எவ்வளவு வயசு தெரியுமா? செல்லம்மாளுக்கு 7 வயசு தானாம். ஆமா. அப்படிதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சாம். ஆனா எனக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ யார கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தேடும்போது, ஜோதிராவ்னு ஒருத்தர எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரு அப்ப படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வயசு கம்மிதான். அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி படிக்க படிக்க கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இனி என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா யோசிச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? திரும்பவும் படிக்க போலான்னு சொல்லிட்டு, அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. நான் அவங்க வீட்ல இருந்தேன். அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? யாருன்னு கேட்கிறீங்களா? என் கணவர் தான். அவரு அ நான் மட்டும் பள்ளிக்கூடம் போறேன். பள்ளிக்கூடம் போனா எப்படி இருக்கும்? நீயும் போனா நல்லா இருக்கும்ல? அப்படின்னு சொல்லி என்ன கேட்க ஆரம்பிச்சாரு. பெண்களும் படிக்க வந்தா நல்லா இருக்கும்ல? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ நான் வீட்ல கேட்கிறப்போ, "ஐயய்யோ! பொம்பள பிள்ளைங்களா படிக்க போக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. "ஏங்க எனக்கும் படிக்கணும்னு நீங்க சொன்ன மாரி ஆசையா இருக்கு. ஏதாவது சொல்லிக் குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும்போது அவரும் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவாரு. நைட் ஆனா எனக்கு பாடம் எடுப்பாரு. எனக்கு படிக்கிறது அவ்ளோ பிடிச்சிருந்தது. அப்போ நானும் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அ ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா சேர்ந்துரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனாலும் பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள யாரும் விடல. கடைசியில போராடி 2 பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சோம். நானும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் கணவர் சொன்னாரு, ச்சே! இப்படியெல்லாம் பெண்களுக்கு பள்ளிக்கூடம் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஏன் பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கக்கூடாது? அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமால்ல, பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு யோசனை பண்ணேன். இப்படியெல்லாம் என்னது? நீ படிக்க வர்றது பெரிய விஷயம். நீ வேற பெண்களுக்கு தனியா பள்ளிக்கூடம்லாம் தொடங்கலாம். இதெல்லாம் கூடாது. அப்படின்னு சொல்லி வீட்ல பயங்கர எதிர்ப்பு. இப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோனையும், நாங்க 2 பேரும் வீட்ட விட்டு வந்துட்டோம். அவரு என்ன வீட்ட விட்டு கூட்டு வந்துட்டாரு. நாங்க தனியா வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கலான்னு தொடங்குனோம். அதுக்கும் பெரிய எதிர்ப்பு. இப்பவே என்னென்ன பேசுறாங்க. ஜாதி இல்ல, மதம் இல்லைன்னா கூட எத்தன பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது. நீங்களே பாக்குறீங்க தானே. அப்ப எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஆமா. அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நாங்க ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குனப்போ, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், "ஐயய்யோ! பள்ளிக்கூடம் தொடங்கக்கூடாது. அப்போ கீழ் ஜாதியினர் வந்து படிக்கக்கூடாது. தாழ்ந்த ஜாதியினர் வந்து படிக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் படிப்புங்கிறதே கூடாது. அவங்களோட நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது." இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதுவும் இன்னும் பெண்ணடிமை வேற. பொம்பள பிள்ளைங்கள எப்படி படிக்கிறதுக்கு அனுப்புறது? அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்க எவ்வளவோ கெஞ்சி, கூத்தாடி, அப்புறம் கொஞ்சம் பேர் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்துனாங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை. நாங்கலாம் இந்த ஜாதிக்காரங்க. இவங்க என் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லி பெண்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படியோ அவங்கள்ட்ட பேசி, 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 பேசி அப்புறம் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேரு சேர்ந்தாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கோவம். எப்படி பொம்பள பிள்ளைங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வந்து சொல்லியே குடுக்க கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. ஆனாலும் நான் வந்துட்டு தான் இருந்தேன். அவங்க என்ன தடுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணாங்க தெரியுமா? நான் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது, சாணிய நல்லா கரைச்சு வச்சுக்குவாங்க. மாட்டு சாணி, எருமை சாணி எல்லாம் தண்ணிய ஊத்தி கரைச்சு வச்சுக்குவாங்க. நான் போகும்போது என் மேல டொப்புன்னு ஊத்துவாங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியாம பயந்துட்டே போவேன். அழுகுன முட்டையெல்லாம் வீசுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்புறம் என்ன பண்ணாங்க? ஐயய்யோ! எனக்கு மறந்துருச்சே. ம். அப்புறம் மறுபடியும் கோவத்துல அடிக்கலாம் கூட வருவாங்க. அப்ப நான் என் கணவர்ட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் நடக்குது. அவரு ஒரு யோசனை சொன்னாரு. "சரி, நீ இங்கிருந்து ஒரு புடவ கட்டிட்டு போறீல, அப்ப உன் மேல சாணிய கரைச்சு ஊத்திர்றாங்க. ஆமா, எச்ச கூட காரி கூட துப்புறாங்க." அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். "நீ ஒன்னத்தையும் கண்டுக்க வேண்டாம். நீ என்ன பண்ற தெரியுமா? இப்படி போகும்போது ஒரு புடவ கட்டிட்டு போய்க்கோ. ஒரு பழைய புடவைய கட்டிட்டு போய்க்கோ. அங்க போயி ஒரு புடவைய மாத்திக்கோ" அப்படின்னு சொன்னாரு. நானும் அதே மாரி தான் பண்ணேன். ஆமா. இந்த இவங்க அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட அப்படிதான் ஆச்சாமே. அவங்க மக்களுக்காக காசு கேட்கிறப்ப ஒருத்தர் எச்சு துப்புனாராம்ல. ஆமா, இந்த எச்சிய நான் வச்சுக்கிறேன். எனக்கு காசு குடுங்கன்னு கேட்டாராம்ல. அதே மாதிரிதான். நாங்களும் அதையெல்லாம் மறந்துட்டு, இங்கெல்லாம் எச்ச துப்புவாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தாண்டிட்டு அங்க போய் வேறோட புடவைய மாத்திட்டு, மறுபடியும் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். இந்த ஸ்கூலு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சது. ஆம்பள குழந்தைங்கள விட பொம்பள குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு பேராயிருச்சு. போன பக்கமெல்லாம் பரிசு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு குட்டி பாப்பா ஜாதி கொடுமை இத பத்தி எல்லாம் எழுதி பரிசு வாங்குறதுக்காக போறாங்க. அவங்களுக்கு ஒரு பொம்மைய பரிசா குடுக்கும்போது, ஐயா எங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் பரிசு வேண்டாம். எங்களுக்கு புத்தகங்கள் பரிசா குடுங்களேன் எங்க லைப்ரரிக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அறிவ பார்த்து அவ்ளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். அப்ப பெண்கள் இப்படி படிச்சு படிச்சு மேல வந்துட்டு இருக்க எல்லாரும் கோவப்பட்டவங்க கூட சில நேரம் தனிய ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எதிர்ப்பு இருந்துட்டே தான் இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துல தான் ஒரு கிராமத்துல பெண்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது சார்ந்தும் செயல்பட ஆரம்பிச்சோம். இப்படியே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, கொஞ்ச நாள் கழிச்சு அ ஊர்ல ஒரு பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சது. அது வந்து கொத்து கொத்தா மனுஷங்க சாக ஆரம்பிச்சாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல கூட கொரோனா வந்துச்சு இல்லையா?
அந்த மாதிரி நம்ம ஊர்ல இல்ல, உலகம் முழுவதும் வந்துச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த பிளேக் அப்படிங்கிற நோய் வந்து உலகம் முழுவதும் நிறைய ஊர்கள்ல, அது குறிப்பா நம்ம கிட்டத்தட்ட 1897 அந்த காலகட்டத்துல இந்த நோய் ரொம்ப தீவிரமா பரவ ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல நான் போய் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணேன். அப்போ ஒரு நான் இருந்த வீட்டையே என் கணவர் அதுக்கு முன்னாடி இறந்துட்டார். அப்போ அது நான் இருந்த வீட்டையே முழுவதுமா அந்த நோயாளிகளுக்கு விடுற மாதிரியான ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு குழந்தை ரொம்ப முடியாம இருந்தா அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக போற நேரத்துல எனக்கு பிளேக் நோய் வந்து நான் இறந்துட்டேன். என்னோட முழு பேர் சாவித்திரிபாய் பூலே. முதல் ஆசிரியர், இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க நம்ம இப்ப அடுத்த கதைக்குள்ள போலாம். அடுத்த கதை ஒரு அழகான கதை. நான் எழுதின கதை கிளியோடு பறந்த ரோகிணி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கிளியோடு பறந்த ரோகிணி அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறோம். இதை வந்து நம்ம இன்னைக்கு காக்கையோடு பறந்த ரோகிணி அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேவா? ரோகிணி வந்து ஒரு குட்டி பாப்பா. அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல அவ எதுனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் தான் பேசுவா. அப்போ அவங்க தோட்டத்துக்கு பக்கத்துல நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அந்த அன்னைக்கு செம்ம கோவத்தோட போறா. தோட்டத்தை தாண்டி போயிட்டா. தோட்டத்துக்குள்ள இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ரோகிணி எங்க போற, ரோகிணி எங்க போற, ரோகிணி எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ, நான் வரமாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போற. ரோகிணி போகாது, இங்க வா, ரோகிணி இங்க வா, ரோகிணி இங்க வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. போ, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு கோவமா வருது, அதனால நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா ரோகிணி. இப்படிலாம் கோவப்படாத, பிளீஸ் பிளீஸ் வாவ, நீ இல்லைன்னா எங்களுக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுது. சரி வர அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தோட்டத்துக்குள்ள போறான். ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஸ் கிளி, நாய்க்குட்டி, பூனை, மயிலு, இந்த மாதிரி அணிலு, இவங்கெல்லாம் தான் ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஸ். அதுல ரோகிணிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மயில் தான் ரோகிணிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இந்த மயில் தான் ரோகிணிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ மயில் கூப்பிடுது, ரோகிணி, ஏன் நீ இப்படி பண்ற? என்ன கோவம் உனக்கு? எனக்கு என்ன கோவம்னு கேக்குறியா? எனக்கு எங்க அம்மா பிடிக்கவே இல்லை, எங்க அம்மா ரொம்ப மோசமா இருக்காங்க. என்ன அம்மா என்ன அப்படி மோசமா பண்ணிட்டாங்க? என்ன என்ன எப்ப பார்த்தாலும் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்க. நான் டெய்லி ஸ்கூல்ல போயிட்டு படிச்சுட்டு தானே வரேன். அப்ப வந்தோடனே ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா எனக்கு கோவம் வரும்ல. அததான் சொல்றியா? சரி, அப்ப பண்ணிதானே ஆகணும், படிச்சுதானே ஆகணும். ஆனா சின்ன பாப்பா தானே, அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் தானே. அப்போ எனக்கு எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அழுகையா வந்துச்சு தெரியுமா? அப்போ சரி சரி, அப்போ நீ அப்பாட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் அப்பாட்ட தான் சொல்லலான்னு போனேன். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? அவ வந்து நீ வந்து பாட்டு கிளாஸ் வா, நீ வந்து டான்ஸ் கிளாஸ் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோகமா இருந்ததுனால நான் வரல சொன்னேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ நல்லா படிக்கணும், நிறைய கத்துக்கணும், நீ ரொம்ப டேலண்டா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எல்லா நேரமுமே இப்படி இருக்குமா? ஒரு நேரம் ஹாப்பியா எங்காவது வெளில போலான்னு இருக்கும். ஆனா என்னை யாருமே புரிஞ்சுக்கவே நல்லா இருக்கு. சரி சரி, அதாவது நீ உன் பாட்டி கிட்ட போயிருக்க வேண்டியதானே. என் பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி. ஆனா எப்ப பாரு அட்வைஸ். அதுவும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நீ பொட்ட புள்ள, நீ வந்து பொட்ட புள்ள பெப்பன்னு உட்காரக்கூடாது, ட்ரெஸ் இப்படி போடக்கூடாது, 6 மணிக்கு மேல வெளில போய் விளையாடக்கூடாது, நீ சொன்ன பேச்சு கேட்கணும், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பழகு, சாப்பாடு செய்யு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா? உங்க பாட்டி சொல்றதும் சரிதானே, நீ செய்யதானே வேணும். நான் செய்யதான் வேணும், நான் குட்டி பாப்பா தானே, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கத்துக்கிறேன் பாட்டி சொன்னா கேட்கவே இல்லை பாட்டி. அதனால எனக்கு கேட்கவே இல்லை. நான் நல்லாதான் உட்கார்ந்து இருக்கேன், நல்லாதான். அண்ணா மட்டும் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு நான் பாட்டிகிட்ட கேட்டதுக்கு பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் ஆம்பளை பையன் 1000 பண்ணுவா, நீ பொட்ட பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டியா அப்படியா சொன்னாங்க? ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. இப்ப எனக்கு பாட்டிய பிடிக்கல. அப்படியா? சரி, உங்க தாத்தா தான் டெய்லி உனக்கு கதை சொல்லுவாரு.
ஆமா ஆமா. தாத்தா எனக்கு டெய்லியும் கதை சொல்லுவாரு. ஆனா தாத்தாவுக்கு கதையே தெரியாது. ஒரே கதைய திருப்பி திருப்பி சொல்லுவாரு. நானும் தாத்தா இந்த கதை போர் அடிக்குது தாத்தா, வேற கதை சொல்லு தாத்தா. தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு திரும்பவும் அந்த முயலும் ஆமையும் ஓடிச்சா ஓடிச்சா இப்படியே சொல்றாங்க. எனக்கு அந்த கதைய சொன்னாவே சிரிப்பு கோவம் வருது. எங்கேயாவது போய் முயலுக்கு ஆமைக்கு போட்டி வைப்பாங்களா? முயல் வந்து நிலத்துல வாழும், ஆமை வந்து தண்ணில வாழும். எப்படி இவங்க 2 பேத்துக்கு எப்படி போட்டி வைப்பாங்க நான் சொன்னா தாத்தா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த கதையை. இந்த கதையவே நான் வேற மாதிரி சொன்னா தாத்தா இதுல கதையை சொல்லக்கூடாது சொல்றாங்க. நான் சொன்னேன் முயல் கொஞ்ச நேரம் தண்ணியில ஓட்டுட்டு ஆமா கொஞ்ச நேரம் தரையில போட்டு 2 மாத்தி மாத்தி போட்டு அப்படி போட்டு வைக்கலாம் சொன்னேன். தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா புது கதை சொல்லணும்னே தாத்தா திட்டாரு. எனக்கு அதனால ரொம்ப கோவமா வந்துச்சு. அடா பாவத்தே. அப்புறம் அப்புறம் என்ன உங்களை எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். அப்போ நீங்க எல்லாம் உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா? என்ன பொறாம? என்ன பொறாமைன்னு கேக்குறியா நீயே? நீங்களா நினைச்ச நேரத்துக்கு பார்க்கலாம், நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடலாம், நினைச்ச நேரத்துக்கு தூக்கலாம். உங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, ஹோம்ஒர்க் கிடையாது, டென்ஷன் கிடையாது. இப்படி ட்ரெஸ் பண்ண அப்படி ட்ரெஸ் பண்ண, இப்படி நிக்காது அப்படி நிக்காது, இப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சோ ஹாப்பி ஜாலியா இருப்பீங்க இல்லையா? எனக்கு அதனால ரொம்ப நல்லா ஆசை. எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. ஒரு நாளாவது இந்த மாதிரி பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ அப்படியா? சரி சரி, எங்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்? என்ன பண்ணும் அந்த மந்திரம்? அந்த மந்திரம் என்ன பண்ண தெரியுமா? நீ என்னவா நினைக்கிறியோ அதுவா மாத்திரும். இவ்வளவு நாள் நீ சொல்லவே இல்லை எனக்கு. என்னவா மாத்தும்? என்னவா மாத்துமா? நீ நினைச்சு பாரு. நான் ஒரு மந்திரம் சொல்றேன். சொல்லு சொல்லு. நான் சீக்கிரமா மாறணும். எனக்கு ஒரு மாதிரி ஒரு பேர்டா மாறணும்னு ஆசையா இருக்குது. சரி உனக்கு எந்த பறவை பிடிக்கும்? எனக்கு எனக்கு காக்காதான் ரொம்ப பிடிக்கும். காக்காதான் கத்துனா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கெஸ்ட் வருவாங்க. அம்மா சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள் கூட காக்கா கத்தி கெஸ்டே வந்ததே இல்லை. அவ ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் எனக்கு காக்கா ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் வந்து வீட்டுக்கு முன்னாடி காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. நான் மந்திரத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் காக்காவா மாறணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க. பக்கத்துல வா பக்கத்துல வா பக்கத்துல வா. அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை மந்திரத்தை சொல்லிச்சா மயிலு. என்ன மந்திரம் தெரியுமா? என்ன மந்திரம்? ஜீ பூ பாவா இல்ல. என்ன மந்திரம்? ஆப்ரகா டோப்ரகா அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லி தலைய தட்டுச்சான். தட்டுனா உன்னையும் ரோகிணி என்னவா மாறிட்டாங்க? ரோகிணி என்னவா மாறிட்டாங்க? காக்காவா மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காக்காவா மாதிரி நீ ஜாலியா பறக்க போனேன். வா 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 2 பேரும் சேர்ந்து பறந்து போலாம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து பறந்து 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 போய் ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துட்டாங்களா. ஏய் ரோஹிணி இங்க பாரேன். என்ன என்ன எப்படி இருக்கு பாத்தியா? உனக்கு பறந்து வந்தது எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மேல இருந்து பார்த்தா என் வீடெல்லாம் சும்மா குட்டி குட்டி பாக்ஸா இருந்துச்சு. அம்மா கூட குட்டி எறும்பு எனக்கு. அப்படியா? சரி சரி. சீக்கிரம் பாரு ரோகிணி பாரு ரோகிணி பாரு ரோகிணி பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பறந்து 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 போறாங்க போறாங்க போறாங்க. ரொம்ப தூரம் பறந்து பறந்து போயிட்டாங்க. போய் மறுபடியும் ஒரு கடையில கொண்டு என்ன நீ இப்படி பறன்னு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மூச்சு வாங்குது. ஏய் நீ பறக்க சொன்னது எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா கல் எடுத்து வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. அப்படியா? நான் பாக்கலையே. 2 பசங்க குட்டி பசங்களும் கூட கல் எடுத்து வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஓ மை காட் எதுக்கு? ஏய் எதுக்குன்னு கேக்குறியா? நான் ஃபர்ஸ்ட் உங்க தோட்டத்துக்கு வந்தப்ப நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்னையும் கிளியையும் கல் எடுத்து அடிக்கலையா? ஆமா அடிச்சேன். எதுக்கு அடிச்ச? எதுக்கு அடிச்சேனா? நான் வந்து முன்னே பிடிச்சு ரக்கையெல்லாம் எடுத்தோன்னா மயில் தொகை அழகா இருக்கும்ல அதுக்குதான். அடப்பாவிகளா! அப்புறம் கிளி எதுக்கு பிடிச்சீங்க? கிளி எதுக்கு பிடிக்கலாம்னு நினைச்சோன்னா அது பேச வைக்கட்டா. என்னதோ பேச வைக்கிறதுக்கா? அடப்பாவி கிளி பேசுமா? அது கேன்னு கத்தும். நாங்க கூட்டு போய் கூண்டுல அடிச்சு அதுக்கு சூடெல்லாம் வச்சு அப்புறம் கிளிய பேச வச்சு பாட வைப்போம். அடப்பாவிகளா! ஆமா. ஆனா ஆனா நான் இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லையே. நீங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே அதனாலதான் பிடிக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சிருக்காங்களா? ஆமா ரொம்ப மோசம் அந்த மனுஷங்க. ஆமா எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. ப்ளீஸ் வா தண்ணி குடிக்கலாம். சரி வா வா வா
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பறந்து 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 போனாங்களா. தூரமா போய் எங்கெங்கயோ தேடி 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 பாக்குறாங்க. எங்கேயுமே தண்ணி இல்ல. ஐயோ, இரு இரு உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆமா, காட்டுக்குள்ள எங்கேயுமே ஏன் தண்ணி இல்ல? ஏன்னா நிறைய மழையே பெய்யறது இல்லப்பா. அப்புறம் காட்டெல்லாம் அழிச்சு நீங்க வீடு கட்டிட்டீங்க, குளம் குட்டை எல்லாத்தையும் வீடு கட்டிட்டீங்க. ஐயோ, அப்படியா? சரி சரி சரி, வேற எங்கதான் தண்ணி இருக்கும்? வா வா, எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் திரும்ப பறந்து 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 போறாங்க. போய் தூரமா ஒரு இடத்துல உட்காடுறாங்க. உட்காந்து இங்க குடி அப்படின்னு சொல்லி கீழே குடிச்சு 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 வாய் மேல மேல தூக்கிட்டே இருந்துச்சா மயிலு. ரோஹிணி கீழே குனிஞ்சவனே, ரொம்ப நாத்து அடிக்குது, இதெல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன். நீ எப்படி குடிக்கிற? நம்ம கிளம்பலாம் கிளம்பலாம் வா அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? இததான் நாங்க டெய்லியும் குடிச்சிட்டு இருக்கோம். ஐயா, இந்த தண்ணி திச்சு தண்ணி, நான் குடிக்க மாட்டேன், நாத்தம் அடிக்குது. ஐயோ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க இதத்தான் குடிக்கிறோம். சரி வா நம்ம போலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, தண்ணி தாகமா இருக்குது. இந்த தண்ணிய நாத்த தண்ணிய நான் குடிக்கவே மாட்டேன், பிளீஸ் வா. சரி சரி வர வா வா. அதுக்கு முன்னாடி என் குட்டி பாப்பாவை பாத்துட்டு போலாமா? குட்டி பாப்பாவா? உன்னோடுதா? சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பறந்து 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 போய் ஒரு மரத்துல உட்காந்தாங்களாம். அங்க மயிலோட குட்டி பாப்பா இருந்துதான். அந்த மயிலோட குட்டி பாப்பாவுக்கு மயிலு சாப்பாடு எடுத்து எடுத்து ஊட்டி விட்டுருந்துதான். அப்போ என்னது கதை கதையா என்னமோ சொல்றிய நீ? ஆமா ஆமா, இந்த காட்டுல யாரெல்லாம் நல்லவங்க தெரியுமா, யாரெல்லாம் கெட்டவங்க தெரியுமா, நீ என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் டெய்லியும் சொல்லி கொடுப்பேன். எப்படி பறக்கணும், எப்படி ஓடணும், சுத்தி சுத்தி எப்படி பாத்துக்கிட்டே இருக்கணும், மனுஷங்களை பார்த்தா ஓடணும், விலங்குகள் இல்ல வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஓடணும், கழுகெல்லாம் பார்த்தா ஓடணும், இப்படி நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். எங்கனால ரொம்ப உயரமா வேற பறக்க முடியாதா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓடிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். அப்படியா? ஆமா, நீ என்னது கூட்டுல முட்டையிட்டு இருக்க? அதுவா, நான் கீழேதான் முட்டி விடுவேன். இந்த தடவை மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கூடு கிடைச்சதா, சரி அதுல விட்டு பார்க்கலாம்னு விட்டேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. இப்போ உங்க அம்மா கதை சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆமா, நீ மறந்தே போச்சு. எங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கும் போதுலாம் கதை கதையா சொல்லுவாங்க. எங்க அம்மா லவ் யூ, எங்க அம்மா சோ ஸ்வீட். என்ன நீ உங்க அம்மா இப்பதான் திட்டுன? எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மாதான். அப்பப்ப ஹோம்ஒர்க் பண்ண சொல்றப்ப மட்டும் பேட் அம்மா மாறிடுவாங்க. எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், லவ் யூ, சூப்பர் சூப்பரா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்ல பாக்கலாம்? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் எங்கெல்லாம் தொடக்கூடாது, தொடுறதுக்கு நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், எனக்கு புரியல, புரியற மாதிரி சொல்ல. புரியற மாதிரி அப்படின்னா, நான் ஒரு குட்டி பாப்பா தானே, என்ன என் உடம்புல எங்கெல்லாம் யாரெல்லாம் தொட்டாலும் நோ சொல்லணும். சேஃப் இல்லாம டச் பண்ணாங்கன்னா, அன்சேஃபா டச் பண்ணான்னு நான் ஃபீல் பண்ணா உடனே நோ சொல்லிட்டு டோன்ட் டச் சொல்லிட்டு, அப்படியும் மீறி செஞ்சாங்கன்னா தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வேகமா ஓடி வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. சோ ஸ்வீட்ல உங்க அம்மா. ஆமா, எங்க அம்மா நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி. அப்புறம் எங்க அண்ணாவுக்கு சூப்பரா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்க அண்ணாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பர், நல்ல நல்ல கேர்ள்ஸ், அவங்கள நீ வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு குட்டா நடந்துக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க உன்ன ரெஸ்பெக்டா பாக்குற மாதிரி நடந்துக்கணும், எப்பவுமே கிண்டல் கேலி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஏ சூப்பர் உங்க அம்மா. ஆமா, எங்க அம்மா அவ்வளவு சூப்பர். அப்புறம் அப்புறம் நிறைய சொல்லுவாங்க. சரி வா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் பறந்து 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 போய் ஒரு வீட்டுல இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பறந்து 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 போய் அவங்க தோட்டத்துல உட்காந்தவனையும், ஏய் நீ இப்ப என்ன தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, எப்படியாவது என்ன மாத்தி விட்டுற அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் என்ன சொன்னாங்க? அப்ரக்கா டோப்ரக்கா, அப்ரக்கா டோப்ரக்கா, அப்ரக்கா டோப்ரக்கா அப்படின்னு சொன்னதையும் மறுபடியும் ரோஹிணி என்னவா மாறிட்டாங்க? ரோஹிணியா மாறிட்டாங்க. மாறிட்டு வீட்டுக்குள்ள ஓடுனாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மயில் வந்து வீட்டுக்கு பக்கத்துல பார்க்க வந்துச்சு. பார்த்தா என்ன இருந்துச்சு? வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா தண்ணி வச்சிருந்தாங்க, சாப்பாடு வச்சிருந்தாங்க. தோட்டத்திலயும் தொட்டின் முழுசும் தண்ணி எடுத்து விட்டு இருந்தாங்க. தோட்டத்துல எப்பாவதுதான் தண்ணி எடுத்து விடுவாங்க.
தண்ணி எடுத்து விட்ட உடனே தோட்டத்துல இருக்கிற செடி கொடிக்கெல்லாம் பாய்ச்சிட்டு தொட்டியில தண்ணியே வைக்க மாட்டாங்க. இப்பதான் ரோகிணிக்கு தெரிஞ்சது. அவங்க அப்பாட்ட சொல்லி அடுத்த நாள்ல இருந்து தோட்டத்துல இருக்கிற தொட்டி முழுசும் தண்ணி வச்சு வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி வச்சாங்க. அப்போ மயில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயி, ரோகிணி, ஐ லவ் யூ ரோகிணி, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா என்ன, உம், நீ மட்டும் தண்ணி வச்சா போதுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் எங்க எங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும்? ஐய, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன், அவங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி டெய்லியும் தண்ணி வைப்பாங்க அப்படின்னு ரோகிணி சொன்னாலாம். உடனே நம்ம மயில் ரொம்ப ஹாப்பியா பறந்து போச்சா. இதோட கதை முடிஞ்சு போச்சா. திரும்பவும் அத்தை இன்னும் நிறைய கதைகளோடையும் பாடல்களோடையும் இன்னும் நிறைய கதை எடுத்து வச்சிருந்த இன்னும் புத்தகங்களோடையும் வர திரும்பவும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.